அவங்க இது 29 ஆனது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் நீங்களும் உங்களும் ஒன்றாயிட முடியாது. எனக்கு 100 கொடு 90 கொடுன்னு கேட்டேன்னா எப்படி கூட்டணியில் இதாகும்? அண்ணாமலை இதை உடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணார். இப்போ நீங்கள் ரியலிஸ்டிக்கை புரிஞ்சுக்கோங்க. அதனால் அதிமுகவோட ஓட் பேங்க் அதிகம்ப்பா, அவங்களுக்கு நீங்கள் அதிகம் தான் கொடுக்கணும். அண்ணாமலையை இளைஞரணி அகில இந்திய இளைஞரணி தலைவராக போடுவது உங்களுடைய பாஜக சட்ட விதிகளுக்கு முரணானது. அவரை போடவே முடியாது. போட்டிங்கன்னா பிஜேபி நீங்கள் வச்சிருக்கிற ரூலையே நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு தான் அர்த்தம். இந்த இளிச்சவாயன்ல அந்த இளிச்சவாயன் டிஸ்மிஸ் பண்ணுவார், அவர் கோர்ட்டுக்கு போவார், நீங்கள் அவனோட சேர்ந்துக்கிட்டு வாயவே திறக்க மாட்டீங்க. அவனுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும். இவருக்கு அசிங்கப்படுறது பூரா கவர்னர் முகத்தில் கறி பூசி இருப்பீங்க கவர்னருக்கு. இன்றைக்கி போய் உங்கள் வசதிக்கு போய் திருப்பி டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னா என்ன கூத்து? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன செய்திகள், நமது செய்தி அலசல் என்ன அப்படிங்கிறத பற்றி அரசியல் அலசலை இப்போது பார்க்கலாம். முதல் அலசல், கமலஹாசன் ஸ்டாலினை சந்திச்சிருக்கார். ஸ்டாலினை சந்தித்த உடனே எல்லோருக்கும் தெரியும் ஸ்டாலினை சந்திக்கிறார். ராஜ்யசபா எம்பி சீட். ஒரு காலத்தில் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக அரசியலுக்கு வருகிறேன்னு சொன்ன ஆள் திராவிட இயக்கத்தின் காலில் போய் விழுந்த கதை நாடறிந்த கதை. காலில் மட்டுமா விழுந்தார், உதயநிதி காலிலையும் விழுந்தார். விக்ரம் படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக விக்ரம் காலிலையும் விழுந்தார். 100 கோடியை வாங்கி கொண்டு போன சட்டமன்ற தேர்தலில் தனியாக போட்டியிட்டார். அதுவும் 100 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடவே இல்லை. சரத்குமார் கட்சிக்கு 50 சீட்டு, மற்ற கட்சிகளுக்கு 50 சீட்டுன்னு தார வார்த்தை கொடுத்துட்டு 100 கோடியை வாங்கி கொண்டு எல்லாம் துரோகம் செய்தார் அப்படின்னு பல பேர் கட்சி விட்டு போயிட்டாங்க. இந்த எம்பி எலெக்ஷனில் போட்டி போடாமல் இருக்கிறதுக்கு 300 கோடி பேரம் பேசி உதயநிதியிட்ட வாங்கிக்கிட்டு ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தால் போதும்னு சொல்லி திமுகவுக்கு வெக்கமில்லாமல் பிரச்சாரம் செய்தார் இந்தவர் கமலஹாசன். எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி போய் ஸ்டாலினை பார்த்துருக்காருன்னா சொல்ல வேண்டியதானே, எனக்கு ராஜ்யசபா சீட்டு விஷயமாக பேசினேன் அப்படின்னு. நடிகர் அல்லவா, அரசியலிலும் அவருக்கு நடிக்க சொல்லி கொடுக்கணுமா? எதுக்காக போனீங்கன்னு கேட்குறாங்க. இதுக்காகத்தான் போனேன்னு சொல்லுங்கள். ராஜ்யசபா சீட்டை பேரம் பேச போனேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஆனால் எப்படி நடிக்கிறாரு பாருங்கள். எதுக்காக போனீங்கன்னா, நம்ம உச்சநீதிமன்ற தீர்ப்பு கவர்னருக்கு எதிராக கொடுத்ததை இந்த நாடே கொண்டாடணுமா, அதை கொண்டாடுவதற்காகத்தான் ஸ்டாலின் ஸ்டாலினை போய் பார்த்தாராம். கேள்வி கேட்டாங்க, நன்றி சொல்ல வந்திருக்கீங்களான்னு. ராஜ்யசபா சீட்டுக்காக நன்றி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது பார்ட்டியில முடிவு பண்ணி யாருன்னு முடிவானதான் அப்ப நன்றி சொல்ல வருவோம். இப்ப வந்தது நன்றி சொல்லல, கொண்டாட வந்திருக்கோம். இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக என்று சொல்வதை விட இந்தியாவுக்கே சாதகமான ஒரு தீர்ப்பை இவங்க போட்ட கேஸ்னால வந்திருக்குங்கிறதுனால கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள். உலகமாக நடிப்பு சொல்லியா கொடுக்கணும். இந்த அகில இந்திய சிறந்த நடிகருக்கான விருதை வாங்கின ஆளாச்ச 3ஆம் திரைப்படத்துக்கு. அதனால் நம்ம எல்லாத்தையும் முட்டாள்னு நினச்சிட்டு இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. கமலஹாசனுக்கு நான் கேட்குறேன், ராஜ்யசபா சீட்டுக்கு போகிறீங்களே, ராஜ்யசபா லோக்சபா இதுக்கெல்லாம் என்ன அதிகாரங்கிற அடிப்படை விஷயமே உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் எதுக்கு ராஜ்யசபா சீட்டுக்கு போகிறீங்க? வெக்கம் இல்லாமல் அந்த பதவிக்கே போகக்கூடாது. இன்றைக்கி நடந்தது என்ன? சுப்ரீம் கோர்ட்டில் அத்துமீறல். ராஜ்யசபா, லோக்சபா, கீழ் சபை, மேல் சபை, பார்லிமெண்ட்டின் 2 சபைகளையும் அவர்களுடைய அதிகாரத்தை கொச்சைப்படுத்தும் வகையில், கேவலப்படுத்தும் வகையில் உச்சநீதிமன்றம் அவங்க அதிகாரத்தை கையில் எடுத்துகிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது சட்டத்துக்கு எதிரான தீர்ப்புன்னு பல தடவை சொல்லியிருக்கோம். அரசியல் சட்டத்தை திருத்துறதுன்னா 2 பார்லிமெண்ட்டு தான் திருத்தணும், 2 சபைகளும். சுப்ரீம் கோர்ட்டு அவன் திருத்துறான் அரசியல் சட்டத்தை, அது புது விஷயத்தை சேர்க்குறாங்க. கவர்னர் சம்மதத்தை கொடுத்தால்தான் ஒரு மசோதா சட்டமாகும். கவர்னர் கொடுக்க வேண்டிய சம்மதத்தை, கன்சென்ட்டு இவங்களே சுப்ரீம் கோர்ட்டை கொடுத்துக்கிட்டு சட்டத்தின் மேலே அத்துமீறல் பண்ணியிருக்காங்க.
இதனால தான் அவங்க வந்து ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதா செய்தி வந்திருக்கு, மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லி. இன்னும் அது முடிவடையலை, சர்ச்சைக்குரியதாக இருக்குது. பார்லிமெண்ட்டுக்கு போக போகிறீங்க, பார்லிமெண்ட்டுடைய இப்போ விதிகள் என்னன்னு தெரியலை. பார்லிமெண்ட்டோட அதிகாரத்துக்கு எதிராக நீங்கள் பேசுனா நீங்கள்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு தகுதி இல்லாதவருங்கிறது தான் என்னுடைய கருத்து. அரசியல் வேறு. ஒரு பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா, அதனால தான் நாங்கள் மற்றவங்கள கூட சொல்கிறோம், பார்லிமெண்ட்டுக்கு 4 நாள் போயிட்டு வெக்கம் இல்லாமல் எதுக்கையா பார்லிமெண்ட்டு எம்பி பதவியை வகிக்கிறீங்கன்னு தான். இளையராஜா 2 நாள் போனார். இளையராஜாவுக்கெல்லாம் ஏன் கொடுத்தீங்க? முதல்ல பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டோட அதிகாரம் என்னன்னு தெரியணும், பார்லிமெண்ட்டை மதிக்கணும். 2 நாள் போகிறவங்களுக்கெல்லாம் அது அந்த பதவி தகுதியானுக்கு பல கேள்விகள் கேட்டிருக்கோம். அப்போ இவர் கமலஹாசன் அந்த பதவிக்கு தகுதியற்றவர், ராஜ்யசபா உறுப்பினருக்கு அவர் தகுதியற்றவர். காரணம், ராஜ்யசபாவும் மேல் சபையும் அதாவது லோக்சபாவும் ராஜ்யசபாவும் 2 அவைகளுக்குடைய அதிகாரம் என்னன்னு தெரியாமல் அந்த அவைகளுடைய அதிகாரத்தை பறிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆதரவாக பேசினா நீங்கள்லாம் ராஜ்யசபாவிலையும் சரி லோக்சபாவிலையும் சரி உட்கார்றதுக்கு தகுதி இல்லாதவர் அப்படிங்கிறது தான் என்னுடைய இதில் அரசியல் இல்லை, நான் பேசுகிறதில்ல. இதில் சட்ட பிரச்சனை தான் இருக்குது. உங்களுக்கு சட்டம்னா என்ன தெரியாது. 3ஆம் கிளாஸு அவரே சொன்னார், 3ஆம் கிளாஸு 4ஆம் கிளாஸ் தான் படித்தேன் அப்படின்னு. அதனால் கமலஹாசன் வந்து ஸ்டாலினை சந்தித்ததில் எங்களுக்கு எந்தவித மாறுபாட்ட கருத்தும் இல்லை. சந்திப்பது அவருடைய சொந்த விஷயம், என்ன பேசினார்கள் என்பதும் சொந்த விஷயம். ஆனால் இதில் வந்து வெளியில் வந்து பேசும்போது அடக்கத்துடன் மனசாட்சியுடன் பேசணும். அது கவர்னருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை கொண்டாடணும். கொண்டாடும் விதத்தில் தான் சந்தித்தேன் என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். கமலஹாசன் போன்ற பப்ளிக் லைஃப்பில் இருக்கீங்க, பொது வாழ்க்கையில் நீங்கள்லாம் நான் வடக்கத்தோடு பேசணும், மனசாட்சியுடன் பேசணும் என்று கமலஹாசன் இந்த கருத்தை தெரிவித்ததற்கு அவருக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் முதல் செய்தி. அடுத்த செய்தி, அதிமுக பாஜக. எடப்பாடி முதல்ல வந்தார், இவர் சொல்லிட்டார் அமித்ஷா, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சின்ட்டார். இன்றைக்கி எடப்பாடி அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. கூட்டணி ஆட்சின்னா 2 பேரும் சேர்ந்து கூட்டணியாக சேர்ந்து போட்டிடுறோன்னு தான் அர்த்தம். ஆட்சியில் பங்கு கொடுத்து கூட்டணிங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு அடிச்சிட்டார். கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. ரொம்ப தைரியமாக வச்சுட்டார். 2 பேரும் ஒன்றா சேரணும். அது இன்னைக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொன்ன உடனே அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்துச்சு. நம்ம தனிச்சல்ல ஆட்சி செய்யணும். எம்ஜிஆர் தனித்து தானே அதிமுக ஆட்சியை அமைத்தார். ஜெயலலிதா 2-3 தடவை வந்ததும் தனித்து தானே ஆட்சி அமைத்தார். அப்படி இருக்கும்போது அதிமுக வந்து கூட்டணி பாஜகவுடன் சேருவதில் எந்த வகையில் நியாயம்? கொந்தளிப்பு வந்துடுச்சு. அந்த கொந்தளிப்பு அடக்கிறதுக்காக ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. இப்போ நம்ம யார், நம்ம ஒரு நடுநிலை ஆளுங்க, யார் கேட்குறது தப்பு? எடப்பாடி சொன்னது ரைட்டா, அமித்ஷா சொன்னது ரைட்டா? கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வரணுமா, தேவையா? அப்போ தொகுதிகளை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுல நம்முடைய நடுநிலை கருத்து என்னென்னா, இந்த மாதிரி கூட்டணி அமைச்சிங்கன்னா எந்தெந்த கட்சி தனியாக எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு தொகுதி பங்கிடணும். ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிட்டேன். ஒருத்தரும் இந்த பிஜேபிக்காரங்க கேட்கவே மாட்டேங்கிறான். என்னமோ நான் தனியாக நின்று ஆட்சியை பிடிச்சிடுற மாதிரி இந்த அண்ணாமலை ஒரு முட்டாள்தனமாக தனியாக நின்று ஆட்சியை பிடிக்கிற மாதிரியே கத்திக்கிட்டே இருந்தார். இப்போ அவர் போயிட்டார். இப்போ வரவங்களையாச்சும் அதை சிந்திக்கணும். எப்படின்னா 2021 அப்புறம் சட்டசபை தேர்தலுக்கு அப்புறம் ஒரு உள்ளாட்சி தேர்தல் வந்தது. பாஜக தனியாக நின்னாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் 2 பேரும் சேர்ந்து நின்னாங்க, அதிமுக பாஜக. அப்போ வந்துக்கிட்டு அதிமுக வந்து கிட்டத்தட்ட 66 தொகுதிக்கு மேலே ஜெயித்தாங்க. இவங்க 3 தொகுதியோ 4 தொகுதியோ பாஜக ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் தனித்தனியாக நின்றார்கள். 2021 அப்புறம் 2022 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் தனித்தனியாக நின்னாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கேன்ட்டு நான் பேசுகிறவங்க நீங்கள் கேளுங்க. 2022 உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தனித்து நின்று வாங்கிய ஓட்டு சதவீதம் 29%. திமுக 40க்கு மேலே போயிட்டாங்க. காரணம் அவங்க 9 கட்சி கூட்டணி. தனியாக நின்று அதிமுக 29%.
பாஜக தனியாக நின்று 7%. இதுதான் இவர்கள் இருவருடைய உண்மையான பலம். அதுக்கப்புறம் இப்போ நடந்த பார்லிமெண்ட்டில் பாஜக ஒரு 5-6 பேரை சேர்த்துக்கிட்டாங்க. அதிமுக வந்து இவங்க விஜயகாந்த் கட்சியோட மட்டும் சேர்ந்தாங்க. இப்போ அவங்களுக்கு 22, 23, இவங்களுக்கு வந்து 13 என்னமோ வந்தது. இந்த 13, 14 பாஜகவின் தனிப்பட்ட செல்வாக்கு இல்லைங்கிறத பாஜக தொண்டர்கள் புரிஞ்சுக்காங்க. உங்கள் செல்வாக்கு 7% தான். அப்போ நீங்கள் தொகுதி கேட்கும்போது 7% ஓட்டுக்கு தகுந்தபடி தான் நீங்கள் தொகுதிகளை கேட்கணும். இப்போ பட்டாளி மக்கள் கட்சினா இப்போ அவங்களுக்கு 2% வந்துடுச்சு. அதற்கேற்ப தான் நீங்கள் கேட்கணும். ஒவ்வொரு கட்சிகளின் தனிப்பட்ட ஓட் பேங்க் அதை வச்சு தான் அவங்கவுங்க கேட்கணும். நீங்கள் சும்மா பாஜகனா எனக்கு 50 கொடு 100 கொடுன்னு கேட்குறதுல அர்த்தம் இல்லை. அந்த அப்புறம் கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது. இந்த தொண்டர்கள் அங்கே போக மாட்டாங்க, அங்கே இருந்த தொண்டர்கள் இங்கே வர மாட்டாங்க. அதனால் 7% ஓட்டு தான் உங்கள் ஓட்டு, பாஜக ஓட்டு. யார் வேணுனாலும் என்கிட்ட சேலஞ்ச் பண்ண வா, எவன் வேணுனாலும் வா, என்கிட்ட வா, நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன். அவங்க இது 29 ஆனது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் நீங்களும் உங்களும் ஒன்றாயிட முடியாது. எனக்கு 100 கொடு 90 கொடுன்னு கேட்டேன்னா எப்படி கூட்டணியில் இதாகும்? அண்ணாமலை இதை உடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணார். இப்போ நீங்கள் ரியலிஸ்டிக்கை புரிஞ்சுக்கோங்க. அதனால் அதிமுகவோட ஓட் பேங்க்கு அதிகம்ப்பா, அவங்களுக்கு நீங்கள் அதிகம் தான் கொடுக்கணும். கேட்டால் அவர் அதிமுக, நான் எங்கேயா அதிமுக, நான் இப்போ கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டேன். நான் வந்து எம்ஜிஆரின் இவங்க எம்ஜிஆரின் ஆதரவாளர்னா ஜெயலலிதா மேலே அபிமானம் வச்சிருக்கு. ஜெயலலிதா அபிமானம் வச்சிருக்கேன்னா எனக்கு அவங்க ஒன்றும் பணத்தெல்லாம் தூக்கி கொடுக்கல, ஒன்றும் ஏன் அபிமானம் வச்சேன் என்ன? நான் பெரிய எனக்கு சொந்த இதில் வந்து கொலை வழக்கில் இதே ஸ்டாலினும் கருணாநிதியும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருக்கும்போது என்னை கொலை வழக்கில் மாட்டி விட்டாங்க. யாரிடமும் உதவி கேட்காமல் ஜெயலலிதா அந்த ஆட்சிக்கு வந்தோடனே அந்த வழக்கை பூரா ஞாபகம் வச்சு செஞ்சார். அதுக்கு நன்றியாக தான் அவங்களுக்கு வந்து ஆதரவாக பேசுவோம், அவ்வளோதான். அவர்கள் பக்கம் இருக்க நியாயத்தை பேசுவோம். அவருக்கு செஞ்ச எல்லாத்தையுமே சரின்னு சொல்கிறதுக்கு எனக்கு இல்லை, நான் அப்படி சொல்லவும் மாட்டேன். ஜெயலலிதா அவர் செய்த எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறல. அதுக்காக நான் அதிமுகவை சேர்ந்தவன் இதை சேர்ந்தவன் இந்த பாஜகக்காரெல்லாம் கீழ்த்தரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை விடு முதல்ல. ஒன்றை மாதிரி ஆள் இல்லை, நாங்கள் தனியாக ஆள். அதனால் நாங்கள் தகுதியின் அடிப்படையில் தான்ப்பா பேசுவோம். ஒழுங்காக உன்னுடைய தொகுதிக்கு உன்னுடைய பலம் என்னவோ அந்த பலத்துக்கு அடிப்படையில் 7% வாங்கிக்க. இல்லை எனக்கு இப்போ கூடியிருக்கா 8%, 9% அப்படி வாங்கிக்க. இல்லைன்னா கூட்டணியை வந்து அதை வந்து அண்ணாமலை செஞ்ச வேலையை நீங்களும் செய்யாதீங்க. அதனால் பலத்துக்கு ஏற்றபடி கூட்டணி ஆட்சிங்கிறதுலாம் பேசாதீங்க. அந்தந்த கட்சி பலத்துக்கு ஏற்றபடி தொகுதியை போடுங்க. எல்லோரும் எலெக்ஷனில் நில்லுங்க. கூட்டணியில் நீங்கள் எலெக்ஷனில் நின்று ஜெயித்ததுக்கப்புறம் கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியாங்கிறத முடிவு பண்ணுங்கள். யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அப்போ கூட்டணி ஆட்சி. சீட்டு பகிரும்போதே கூட்டணி ஆட்சிங்கிற தத்துவம் வந்து ஒத்து வராது. அதனால் அவர் எடப்பாடி இந்த விஷயத்தில் சொல்கிறது சரியான விஷயம்தான் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. எடப்பாடி சொல்ல அத்தனைக்கும் ஆமாப்பட மாட்டோம். எடப்பாடியே தாக்கியிருக்கோம் நாங்கள் நிறைய. நடக்கும் உண்மை இதுதான், புரிந்து கொள்ளுங்கள். பாஜக உங்கள் தொகுதி பலத்துக்கு ஏற்றபடி பண்ணிக்கங்க, சீட்டை வாங்கிக்கங்க. எடுத்தவுடன் கூட்டணி ஆட்சி என்பது தவறு. சீட்டு ஜெயித்ததுக்கப்புறம் தான் கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியா என்பதை முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடுத்த கருத்து. அடுத்த செய்தி, அண்ணாமலைக்கும் பெரிய பதவி அப்படின்னு இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி அந்த அரசியல் ஞானமே இல்லாத ஷோட்டை கூட இருந்துக்கிட்டு அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பதவி காத்திருக்கிறதுனாரு பொதுக்குழு உறுப்பினராக போட்டாங்க. இப்போ அடுத்த செய்தி இப்போ என்ன வந்திருக்குன்னா, தேசிய இளைஞரணி தலைவராக அண்ணாமலையை போட போகிறாங்க அப்படின்னு இன்றைக்கி செய்தி. தேசிய இளைஞரணினா இங்கே நம்ம திமுகவில் இருக்காங்கல்ல இளைஞரணி செயலாளர் உதயநிதி, அது மாதிரி பாஜகவுக்கு இந்தியா பூரா இளைஞரணி தலைவராக அண்ணாமலையை போடுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. இந்த செய்தியை பற்றி நம்ம கருத்து என்ன அப்படின்னு பார்க்கணும்ல. இந்த செய்தி வந்து எனக்கு திமுக காரணம் ஞாபகம் தான் வருது. 2 பேரும் ஒரே குலத்தில் உரிய மட்டைகள்ங்கிறதுக்கு இதாக, நீயும் பாஜகவும் திமுகவும் 2 பேரும் ஒரே குலத்தில் உரிய மட்டை அப்படின்னு காமராஜர் சொன்னார். திமுகவும் அதிமுகவும் ஒரே குலத்தில் உரிய மட்டை, அது மாதிரி திமுகவும் பாஜகவும் ஒரே குலத்தில் உரிய மட்டைன்னு நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இளைஞரணி திமுகவில் 65 வயது வரை இளைஞரணி செயலாளராக இருந்தார் ஸ்டாலின். சீனியர் சிட்டிசன் ஆகிட்டு
நாமளே கிண்டல் அடிச்சிருக்கோம். அடுத்து 50 வயதாகும் உதயநிதி இதில் இருக்கார் இப்போ இளைஞரணி செயலாளர் இப்போ. ஆனால் திமுகவின் பைலா என்ன சொல்லுது, சட்ட இது என்ன சொல்லுதுன்னா, திமுகவில் இளைஞரணியில் நீங்கள் சேரணும்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும். 35 வயசுக்கு மேலே போனால் நீங்கள் இளைஞரணியில் சேரவே முடியாது. இளைஞரணியில் உறுப்பினராகவே சேர முடியாது 35 வயசுக்கு மேலே ஆகிட்டா. ஆனால் 50 வயசான உதயநிதியை இளைஞரணி செயலாளர்னு போட்டிருக்காங்கன்னு கிண்டல் அடித்தோம். எப்பவும் பேசணும். ஸ்டாலினையும் கிண்டல் அடித்தோம், பேசணும். இப்போ அண்ணாமலையை வந்து இளைஞரணி தலைவராக கொண்டு வரான் அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இது சரியா? அண்ணாமலைக்கு வயசு என்ன ஆகுது? 1974, 41 வயசாயிடுச்சு. பாஜகவின் சட்ட விதிகள் என்ன சொல்லுது? 75ன்னு நினைக்கிறேன் பாஜகவின் ரூல். அதில் அதாவது ரூல் 75 அப்படின்னு நினைக்கிறேன். பாஜகவுடைய அவங்க சட்ட இதுங்கள்லாம் பார்த்துருக்கேன். ரூல் 75 2014 அதை அப்டேட் பண்ணிட்டாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 45 வயதுக்கு மேல் யாராக இருந்தாலும் இளைஞரணியில் பதவி வகிக்கக்கூடாதுன்னு பாஜகவோட சட்டத்திட்டமே சொல்லுது. கட்சியினுடைய ரூல் சொல்லுது, கட்சியினுடைய சட்டம் சொல்லுது. அப்படின்னா 41 வயதாகிய அண்ணாமலையை நீங்கள் எப்படி இளைஞரணியில் போய் தலைவராக போடுவீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கெல்லாம் ஒரு நியாயமா? அதனால் அண்ணாமலையை இளைஞரணி அகில இந்திய இளைஞரணியை தலைவராக போடுவது உங்களுடைய பாஜக சட்ட விதிகளுக்கு முரணானது. அவரை போடவே முடியாது. போட்டிங்கன்னா பிஜேபி நீங்கள் வச்சிருக்கிற ரூலையே நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு தான் அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்க. இப்படியெல்லாம் சொன்னால் அண்ணாமலைக்கு எதிராக சொல்கிறீங்க, அண்ணாமலை எதிராக சொல்கிறீங்க அப்படின்னு அந்த இது இந்த இது இருக்குல்ல, டார்க் ரூம், அது வார் ரூம், அதில் இந்த கமெண்ட்டே போட்டுக்கிட்டு இருக்காங்கிறாங்க. நீ என்ன வேணாலும் போடி, நீ முட்டாளு, அடி முட்டாளு, அதில் இருந்துக்கிட்டு என்னத்தையோ நீ போட்டுக்கிட்டு இருப்ப. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்க நான் இல்லை. எவனாச்சும் 2-3 பேர் பிஜேபி இந்த வார் டீமில் அந்த வார் ரூம்லேருந்து என்கிட்ட மாட்டினீங்க, ஆயுள் பூரா நீ கோர்ட்டு படி ஏறுற அளவுக்கு பண்ணிடுவோம். அதனால் விமர்சனத்தை விமர்சனத்துமாக எடுங்கள். ஸ்டாலினை தாக்கும்போது மட்டும் இனிக்குது, அண்ணாமலையை தாக்குனா ஒரு 200 அது பார்த்தீங்கன்னா எல்லாம் போலி ஐடி. நான் ஒன்றையும் எடுத்து பார்க்குறேன். இவன் மேலேயாச்சும் நடவடிக்கை எடுப்போம்னா போலி ஐடி. இந்த அண்ணாமலை ஐடி டீம்லேருந்து 2 பேர் வேலைக்கு ஏன்ட்ட வந்து சேர்ந்தாங்க. அப்போ தான் கேட்டேன், என்னையா பண்ணுறாங்க இந்த வார் ரூமில்? அவன் கதையாக சொன்னதுக்கப்புறம் தான் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை போயிடுச்சுங்க. அந்த உளவு தில்லுமுழுப்பு. அதுக்கப்புறம் தான் திட்ட ஆரம்பித்தோம். அண்ணாமலை மேலே எங்களுக்கு வன்மம்ங்கிறது என்ன அவசியம்? வன்மம் ஒன்றும் இல்லை. அவர் நேற்று வந்தவர், அரசியலை படித்தவர், ஐபிஎஸ். அவருக்கு தெரிஞ்சதோடு எங்களுக்கு போலீஸை பற்றி அதிகம் தெரியும். அண்ணாமலைக்கு தெரிஞ்சதோடு எனக்கு அதிகம் தெரியும். இருமாப்பு இதெல்லாம் இல்லை, உண்மை அதுதான். அவருக்கு என்ன தெரியுங்கிறது எனக்கு தெரியும். 10 வருஷத்தில் ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் போட்டோம்னு சொன்னவர். காவல்துறை பற்றி எதுவும் தெரியாது. காரணம், காவல்துறையில் அவரை விட அதிக பணியாற்றினவன் நான். அதனால் அவர் எங்களுக்கு விவரம் இல்லை, அவர் மேலே எங்களுக்கு வன்மம் இல்லை. புதியவர்கள், இளைஞர்கள் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு வருவங்களே நாங்கள் இருக்கை கூப்பி வரவே இருக்கிறோம். அண்ணாமலையை நான் தாக்காமல் இருக்கணும், பேசாமல் இருக்கணும், உங்கள் வார் ரூம் இதெல்லாம் விரும்புகிறையா நீ? அப்போ ஒன்றே ஒன்று செய்ய சொல்லு, நான் அவருக்கு மாலை போடுறேன். ஞானசேகரன் கால் டீட்டெயிலை வச்சுருக்கேன், ஒழுங்காக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா அதை வச்சு குற்றவாளியை கண்டுபிடிப்பேன்னு உங்கள் ஆள் அறிக்கை விட்டாரா இல்லையா? அண்ணாமலை சொல்லுங்கள், விட்டாரா இல்லையா? இன்றைக்கி ஸ்டாலினும் அவருடைய காவல்துறையும் கூட்டு சதி செஞ்சு அந்த சாரை மறைச்சிட்டாங்க. அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கல இந்த நாட்டில். அப்போ ஆதாரத்தை வைத்து கொண்டிருக்கும் அண்ணாமலை மௌனம் சாதிப்பதேன் நான் எதிர்த்ததுக்கு மெயின் காரணம் நான் இந்த விஷயம்தான். ஒன்று, அண்ணாமலை அவன் கால் டீட்டெயிலை வெளியில் வெளிப்படுத்தி உண்மையான அந்த சாருங்கிறத நாட்டுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். தைரியம் இல்லை, நான் ஏன்ட்ட கொடுங்க, உண்மையான அந்த சாரை நான் கண்டுபிடிக்கிறேன். ரெண்டும் இல்லாமல் கால் ஹிஸ்ட்ரியை அன்னைக்கு ஞானசேகரன் கால் ஹிஸ்ட்ரியை வச்சுட்டு ஒரு குற்றவாளிக்கு துணை போனால் நீங்களும் எங்களை பொறுத்தவரை குற்றவாளி தான். அதனால் தான் உங்களை எதிர்க்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? நீங்கள் அடித்த கொள்ளையில் எனக்கு என்ன பங்காக கேட்குறோம்? நீங்கள் அடித்த கொள்ளை என்னென்னு ஒரு சூர்யா வருது இதோ அடிக்கிட்டே போகிறாரு. நான் எடுத்த தகவலில் ஒரு சிலது உறுதிப்படுத்தப்பட்டது. சரி, அரசியல்வாதி நீங்கள்லாம் அரசியலுக்கு வந்துட்டு அப்படி தான் பண்ணுவீங்க, மன்னிச்சிடலாம். ஞானசேகரன் விஷயத்தில் உங்களை மன்னிப்பதாக இல்லை, இந்த கால் ஹிஸ்ட்ரி எங்களுக்கு கொடுக்கணும், இல்லை நீங்கள் வெளியிட்டு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடியுங்கள். அதனால தான் உங்களை தடம் மாறி உங்களை அவ்வளோ பாராட்டி கொண்டிருந்த நாங்கள்
தடம் மாறி ஸ்டாலினுக்கு அடுத்து எங்களுடைய குறி உங்கள் தான், நீங்கள் தாங்கிறத கொண்டு வந்தது காரணம் சுயநலமான அரசியல்வாதிகள் அப்படின்னு தான். தியானத்தை பற்றி நம்ம ஒரு பெரிய தியானம் கற்றுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்களாம் இந்த குரூப்பெல்லாம், வார் ரூம் எல்லாம். எனக்கு செய்தி வந்தது, பெரிய இந்த வார் ரூம்காரனுக்கெல்லாம் சொல்கிறேன், பிஜேபியில் அண்ணாமலை பின்னாடி போகிறவனுக்கும் சொல்கிறேன், நாங்கள் இவ்வளோ உண்மை பேசுகிறோம்ல அண்ணாமலையை பற்றி, எதுக்கு எங்கள் சேனலில் இருக்கீங்க, எந்திரிச்சு ஓடுங்கன்னு தானே சொன்னேன். நான் நியாயத்தை தான் ஏன் பேசுவேன், அண்ணாமலையாக இருந்தாலும் சரி ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரி நியாயத்தை தான் ஏன் பேசுவேன். எதுக்கு இருக்கேன் என் சேனலில், வெக்கமாக இல்லையா, ஓடுங்கிறேன். எதுக்கு இருக்க இதில் நடுநிலைமையாக பேசுகிற பேச்சு எல்லாத்தையும் திட்டத்தான் செய்வாங்க. உங்களை இதில் தூக்கி வைக்க மாட்டோம். இன்னமும் தியானங்கிற 1994 தியானத்தை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த தியானத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிந்ததை விட எனக்கு அதிகம் தெரியும். தியானத்தை காளஹஸ்தி ஈஸ்வரன் கோயிலில் நான் இது பண்ணி தியானத்தை பற்றி பல விஷயங்களை அனுபவபூர்வமாக நான் உணர்ந்தவன். அதனால தான் தியானத்தை உங்கள் கொச்சப்படுத்த வேண்டாம்னு ஏன் சொன்னேன்னா, தியானம் பண்ண உன்னுடைய தனிப்பட்ட விஷயம், நாங்கள் அதில் கொச்சப்படுத்தக்கூடாது. கடவுளுக்கு தியானம் பண்ணுறது கரெக்டு, அது எல்லாருக்கும் வராது. நீங்கள் என்னமோ தியானத்தை கற்றுட்டு வந்துட்டார் எப்படின்னு, என்னத்தை கற்றுவேன், உங்களுடைய வயசு என்னமோ அந்த அனுபவம் எனக்கு, இதில் தியானத்தில் அந்த அனுபவம் எனக்கு. அப்படி இருக்கும்போது இமயமலைக்கு போகிறீங்க, குகை, பெரிய ஞானிகள் பெரிய இவங்கள்லாம் தியானம் பண்ண இடம், அந்த குகைக்குள்ளே எப்படி இருக்கும், இருட்டாக இருக்கும். குகைக்குள்ளே போனால் வெளிச்சமே இருக்காது. அந்த குகைக்குள்ளே போய் லைட்டை வச்சு அடித்து அப்படியே இந்த சமணம் போட்டு உக்காந்து 2 கையையும் வச்சு அப்படி கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்படியே வீடியோ எடுத்து அதை பூரா சமூக வலைதளங்களில் போட்டால் அது உண்மையான தியானமாக இல்லை, அந்த தியானத்துக்கு என்ன மரியாதை இருக்குது, தியானத்தை அரசியலாக்கலாமா, அது தனிப்பட்ட விஷயம். போங்க, கும்பிடுங்க, தியானம் பண்ணுங்க, கிளம்பி வந்துடுங்க. அதை பப்ளிக்காக கொண்டு வரக்கூடாது. அப்படின்னா நீங்கள் விளம்பரத்துக்காக அந்த இதை இது பண்ணுறீங்கிறது தான். தியானத்தை அனுபவித்தவன்கிற முறையில் பல விஷயங்கள் தியானத்தை பற்றி பேச நான் நம்ப மாட்டேங்க. நீங்கள் தான் இவர்களெல்லாம் அரசியலுக்கு வேடம் போடும் தியானத்தை செய்கிறாங்க. தியானம் அப்படி இல்லை, அது இறைவன் சம்மந்தப்பட்டது, ஈசன் சம்மந்தப்பட்டது. அதனால தான் அந்த ஒரு கொந்தளிப்பில் தான் நாங்கள் வந்து இதை கருத்தாக வச்சோம். இன்னும் தவறு செய்தால் சொல்லிக்கொண்டே இருப்போம். ஞானசேகரன் கால் டீட்டெயிலை கொடுங்க, நீங்களும் நல்லவர். ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு நீங்கள் வந்து அந்த பெண்ணுக்காக அந்த பெண் சார்பில் நடவடிக்கை எடுப்பீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் உங்கள் மேலே நல்ல எண்ணம் வருமே ஒழிய, மற்றபடி அண்ணாமலை மேல் எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சி பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் இல்லை. அவரை விட வாழ்க்கையிலே அதிகம் சாதித்தவன் நான், பெருமைக்கு சொல்லலை. 5 ப்ரொஃபஷன் வாழ்க்கையில் யாருமே முடியாது. நான் 5 ப்ரொஃபஷனில் சாதித்தேன். அது என்னென்ன ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது வருங்காலத்தில் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படி எனக்கு இப்போ வந்து இறைவன் வந்து பல பொறுப்புகளை கொடுத்தார். ஒவ்வொரு பொறுப்பிலும் அந்த இதை வந்து நான் மனசாட்சிப்படி தான் சாதித்து கொண்டிருந்தோம். அண்ணாமலையை வன்மமாக பேசுகிறதுக்கு எங்களுக்கு என்ன அவசியம், நல்லா புரிஞ்சுக்கங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு காலத்தில் இதே யாருக்குமே எனக்கு ஆதரவாக போட்டீங்க, இன்றைக்கி போடுறீங்கன்னா மனசாட்சியை பார்த்து போடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அண்ணாமலைக்கு வந்து ஞானசேகரன் விஷயத்தில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் உங்களுக்கு எங்களது ஆதரவு உண்டு, இல்லாவிட்டால் என்றுமே நாங்கள் உங்களுக்கு எதிரி தான். உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய எதிரிகள் தான், உங்களை தண்டிக்கக்கூடிய எதிரி கிடையாது. நான் அது திமுககாரன் செய்வான், நாங்களுக்கு இல்லை. உங்கள் தவறுகளை அப்பப்போது வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையை பற்றி அடுத்த கருத்து. அதாவது இளைஞரணி தலைவராக வராருங்கிறத பற்றின கருத்து, எங்களுடைய பதில் கருத்து இதுதான். அடுத்தது, ஆளுநரை சந்தித்தார் நயினார் நாகேந்திரன். எதுக்கு சந்தித்தார்? நல்லா நான் இப்போ சொல்கிறது எல்லோரும் யோசிக்கணும். பாஜகக்காரவங்க தனியாக உட்காந்து யோசிங்க. தாக்குறதுலாம் உண்மையை பேசுகிறாங்க, தாக்குறதுன்னு நினைக்காதீங்க. நயினார் நாகேந்திரன் அவர் நயினார் நாகேந்திரனை தாக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா உள்ள பிரச்சனையை சொல்லுவோம், அவ்வளோதான். நயினார் நாகேந்திரன் ஆளுநரை போய் பார்க்குறாரு. எதுக்கு பார்க்குறாரு? அதாவது பொன்முடி மேலே ஆளுநர் நடவடிக்கை எடுக்கணுமா, பொன்முடியை டிஸ்மிஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் இப்போ சொல்கிறத யோசிச்சு பாருங்கள். பிஜேபிக்காரங்கலாம் ஏற்கனவே செந்தில் பாலாஜியை டிஸ்மிஸ் செய்தார் கவர்னர்.
ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? செந்தில் பாலாஜியை கைது செய்யப்பட்டவுடன் அமலாக்கத்துறையார் இவர் அவரை டிஸ்மிஸ் பண்ணார். கவர்னர் ஆர்.என். ரவி ஏன்னா கைது செய்யப்பட்டு விட்டார். அப்போ என்ன பண்ணீங்க பிஜேபி? உங்கள் மோடியும் உங்கள் அமித்ஷாவும் கவர்னரை அதை வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? பழைய பத்திரிக்கையெல்லாம் எடுத்து பாருங்கள், பழைய என்னுடைய பேட்டியை எடுத்து பாருங்கள். வாபஸ் வாங்க சொன்னார் உங்கள் மோடியும் அமித்ஷாவும் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியை கவர்னர் டிஸ்மிஸ் செய்ததற்கு. அதற்கு பிறகு ஸ்டாலின் கவர்னர் அனுமதி இல்லாமலேயே அவர் இலாக்கா இல்லாத அமைச்சர்னு போட்டார். கவர்னர் ஒத்துக்கலை, இவராக போட்டார். அன்றைக்கி என்ன செஞ்சீங்க? உங்கள் பாஜக தலைமை கவர்னருக்கு ஆதரவாக இருந்தீர்களா? அதுக்கப்புறம் இவருக்கு இதே பொன்முடி இப்போ கேட்குறாரு, நயினார் நாகேந்திரன் பொன்முடி மேலே நடவடிக்கை எடுங்க, டிஸ்மிஸுக்கு வைங்கன்னு. நயினார் நாகேந்திரன் மறந்து விட்டீங்களா? உங்கள் கட்சி பண்ணின கூத்த பாருங்கள். நான் சொல்கிறேன், பொன்முடி 3 வருடம் ஜெயிலு கொடுத்தாங்க. பொன்முடி போய் ஸ்டே வாங்கினார். முதல்ல அவர் ராஜினாமா பண்ணார், அப்புறம் போய் ஸ்டே வாங்கினார். ஸ்டே வாங்கினோன்னே எனக்கு திருப்பி எனக்கு மந்திரி பதவி கொடுங்க, பதவி பிரமாணம் செய்து வைங்கன்னு கவர்னர்கிட்ட கொடுக்கும்போது முடியாது என்று சொன்னார் கவர்னர். இன்றைக்கி டிஸ்மிஸ் பண்ண சொல்கிறீங்களே, அன்றைக்கி முடியாதுன்னு சொன்னார். உடனே அதற்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் பொன்முடி. எனக்கு மந்திரி பதவியை பதவி பிரமாணம் செய்து வையுங்கள், கவர்னருக்கு உத்தரவிடுங்கள்னு. அந்த வழக்கு நடக்கும்போது உங்களுடைய அட்டர்னி ஜெனரல், மத்திய வழக்கறிஞர், மத்திய அரசின் வழக்கறிஞர் வாயவே திறந்தாரா? வெங்கட்ரமணி கேளுங்க, வாயவே திறக்கலை. பொன்முடிக்கு ஆதரவாக இவங்க அமித்ஷாவை ரெடி பண்ணி பொன்முடிக்கு ஆதரவாக வாயவே திறக்கவில்லை அன்னைக்கு அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி. அதனுடைய விளைவு என்னாச்சு? சுப்ரீம் கோர்ட்டே மந்திரி பதவி 3 வருடம் தண்டனை அடைஞ்ச பொன்முடிக்கு மந்திரி பதவி கொடுன்னாங்க. ஆக கவர்னர் எடுத்த எந்த நடவடிக்கைக்கும் உங்கள் பாஜகவோ இல்லை, உங்கள் மோடியோ உங்களுடைய அமித்ஷாவோ ஆதரவே கொடுக்கலை. திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள். அதனால தான் பொன்முடி மறுபடியும் மந்திரி ஆனார். இப்போ திருப்பி போய் பொன்முடி மேலே நடவடிக்கை எடுங்க, பொன்முடி மேலே டிஸ்மிஸ் பண்ணுங்கள், பொன்முடியை டிஸ்மிஸ் பண்ண சொல்கிறதுக்கு உங்கள் பாஜகவுக்கு ஏதாச்சும் ஒரு இது இருக்கா? உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா? அவனுக்கு பூரா ஒத்து போனதே நீங்கள் தானேயா? அவனுக்கு பூரா பீட்டியமாக இருந்தவனே நீங்கள் தானே. இன்றைக்கி போயிட்டு பொன்முடியை டிஸ்மிஸ் பண்ணுவார். ஆரஞ்ச இழிச்சவாயன்ல, அந்த இழிச்சவாயை டிஸ்மிஸ் பண்ணுவார். அவர் கோர்ட்டுக்கு போவார். நீங்கள் அவனோட சேர்ந்துக்கிட்டு வாயவே திறக்க மாட்டீங்க. அவனுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும். இவருக்கு அசிங்கப்படுறது பூரா கவர்னர், முகத்தில் கறி பூசி இருப்பீங்க கவர்னருக்கு. இன்றைக்கி போய் உங்கள் வசதிக்கு போய் திருப்பி டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னா என்ன கூத்து? புரிஞ்சுக்கோங்க, பாஜக எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கட்சியில் என்ன பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கவர்னரை பார்த்து நயினார் நாகேந்திரன் இனிமேல் இந்த மாதிரி இதெல்லாம் பொன்முடி மேலே நடவடிக்கை எடு, செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுன்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதியே கிடையாது அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்தது 1000 கோடி டாஸ்மாக் ஊழல். அது எதில் வந்திருக்கு? ஹைகோர்ட்டில் விவாதம் போய்கிட்டு இருக்கு. ஹைகோர்ட்டில் விவாதம் போன உடனே இந்த இதில் டாஸ்மாக் சார்பாக ஆஜராகிறான வக்கீல், 1 கோடி வக்கீல், அவன் எல்லாம் எப்படி பேசுகிறான் தெரியுமா? ஒரு வக்கீல் பேசுகிறார் டாஸ்மாக் சார்பில். அதாவது மாநில அரசில் ஒரு தப்பு நடந்துட்டால் அதை மத்திய அரசு நிறுவனங்கள் விசாரிக்கவே கூடாதான். அப்படி விசாரித்தா மாநில அரசோட அனுமதி வேணுமா? அந்த அனுமதி யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சட்டத்தில் சிபிஐக்கு தான் இருக்குது. சிபிஐ விசாரிக்கக்கூடாது. விசாரிக்கணும்னா மாநில அரசோட அனுமதி வேணும். ஆனால் விசாரித்தது இடி, அமலாக்கத்துறை, பிஎம்எல்ஏ ஆக்டு. 1 கோடி வாங்கின வக்கீலே அதை விட்டாங்க வசதியாக. அவங்கள ஜட்ஜுங்களை முட்டாள்னு நினச்சிட்டு எப்படி போட்டாங்க? விசாரித்ததே தப்பு. அட்வொகேட் ஜெனரல்லாம் இது மாதிரி பேசுகிறார். நாங்கள் விசாரிச்சுக்குவோம். யோகியர்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் விசாரிச்சிருவோம். நாங்கள் ஸ்டாலின் தானேயா ஊழல் பண்ணுறது? ஸ்டாலினை விசாரிப்பாரா? அதனால தானே அவங்க எடுத்தாங்க. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையில் தான் இப்போ 46 எஃப்ஐஆர் போட்டிருக்கான் டாஸ்மாக் மேலே. அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் இடி உள்ளவன் தான். விசாரிப்பதில் என்ன தவறு? 2 ஜட்ஜுங்களும் நல்ல இதானவங்க, திறமையானவங்க, சொல்லிட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டீங்கல்ல, இடி எஃப்ஐஆர் கொண்டு வாங்க, என்ன அடிப்படையில் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறேன்னு இருக்காங்க. அதனால் போகிற போக்க பார்த்தா இந்த முறை உயர்நீதிமன்றம் இடி விசாரித்ததில் தப்பில்லை,
1000 கோடி ஊழல் வந்து இடி விசாரிக்கலாம் அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. ஆனால் இந்த கூட்டம் விட மாட்டான். அங்கேருந்து அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். அங்கே போய் 1 கோடி வக்கீலை பிடிப்போம். ஒரு 10 வக்கீலுங்க ஆளுக்கு 5 கோடி கொடுத்து ஜட்ஜுங்கிட்ட போய் வேறு என்ன கூத்து பண்ணுறான்னு தெரியல. அதனால் இப்போதைக்கு ஈடிக்கு சாதகமாக இருக்கிறது 1000 கோடி டாஸ்மாக் ஊழல். அதனால் ஈடி விசாரிக்கணும். அதில் என்ன கேட்குறான், யார் புகார் கொடுத்தா ஏன் புகார் கொடுக்கணுமா? யார் புகார் ஏன் புகார் கொடுக்கணுமான்னு கேட்குறேன். திமுக காரன்ட்ட தான் புகார் கொடுக்கணும். நீ எல்லாம் போடுறிய புகார், லஞ்ச ஒழிப்புத்துறையில் முன்னாள் மந்திரி எல்லாம் போடுறிய, எவன் புகார் கொடுத்தான்? நீ தானே எடுத்து பண்ணுற. யூடியூப்பில் பேசுகிறவனை பூரா உள்ளே போடுறீங்களே, புகார் யார் கொடுக்குறா? நீயே உன் திமுக ஐடி டீமில் ஊட்டியில் இருக்கிறவனை வச்சுக்கிட்டு சென்னையில் பேசுனதுக்கு புகார் கொடுத்து, உடனே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு புகார் கொடுத்து கோமாளித்தனம் பண்ணி நீ உனக்கு எதிராக இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது ஈடி மட்டும் புகார் கொடுக்கணுமோ? அவர் அட்வொகேட் ஜெனரல் சொல்கிறாரு, யார் புகார் கொடுத்தா? உங்கள் கதை என்ன கதை? கஸ்தூரி மேலே யார் புகார் கொடுத்தா? இவர் மேலே மாரிதாஸ் மேலே யார் புகார் கொடுத்தா? இவர் எடுத்துக்கங்க. கிஷோர் சாமி மேலே யார் புகார் கொடுத்தா? எல்லாம் உன் திமுக காரனே நீயே வச்சு நீயே புகார் கொடுத்து. சவுக்கு சங்கர் மேலே யார் புகார் கொடுத்தா? எல்லாம் நீங்களே. ஆனால் உங்கள் மேலே மட்டும் புகார் இருந்தால் தான் எடுக்கணுமா? என்ன சட்டம்னு தெரியல. மனசாட்சி விற்றுட்டு பேசுகிறாங்க இவங்கெல்லாம். அதனால் கூடிய சீக்கிரம் 1000 கோடி ஊழல்ல. ஆனால் 1000 கோடின்னு ஈடி போடுறான். அமித்ஷா சென்னைக்கு வரும்போது என்ன சொல்கிறாரு, 47,500 கோடி இதில் ஊழல் நடந்திருக்குங்கிற அந்த ஈடிக்கு மந்திரியாக இருக்கிறவர். ஆக 47,500 ஊழலை போடாமல் வெறும் 1000 கோடிக்கு தான் இவனை ஊழல் இது கேஸை போட்டிருக்கான். 47,500 கோடி மந்திரி சொன்னது போல், அமித்ஷா சொன்னது போல் 47,500 கோடி ஊழலுக்கும் எஃப்ஐஆர் போடணும் டாஸ்மாக் மேலே. அப்போ தான் உங்களை நம்ப முடியும் அப்படிங்கிறத டாஸ்மாக் வழக்கில் நம்முடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.